வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னுடைய அன்றாட சமையலைங்க லஞ்ச் காம்போதோ பார்க்க போறோம். அதுல என்னென்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க, சோறு, பீர்க்கங்காய் பருப்பு சாம்பார், கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், இது கூடவே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. பையனுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டான்ட்டுங்க வேர்க்கடலை லட்டு. இதுதாங்க இன்னைக்கு செய்ய போறேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே தயார் செய்து வச்சுட்டுங்க. அதே மாதிரி குக்கர்ல சாப்பாடு வேக வச்சு வச்சுட்டுங்க. அதே மாதிரி இது கூடவே சாம்பாருக்கு உண்டான பருப்பு வேக வச்சு வச்சுட்டேங்க. கொண்டக்கடலை சுண்டலுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பீர்க்கங்காய் சாம்பாருக்கு பீர்க்கங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்குங்க வெள்ளரிக்காய் மேல் தோலெல்லாம் சீவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வேர்க்கடலை லட்டுக்குங்க வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். தோல் நீக்கிட்டு நம்ம லட்டு செய்துக்கலாங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் பக்கம் இலக்கமான வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. சாம்பாருக்கு துவரம் பருப்பு 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு குக்கரில் 3 விசில் பக்கம் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். பாருங்கள், மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் நறுக்கி வச்சுக்கும் போது சரியாக இருக்கும். இது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் இது சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு தக்காளி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பார் கூட ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்திருக்காங்க. ஒரு சிலருக்கு தக்காளி விருப்பப்படலைன்னா நீங்கள் காயெல்லாம் வெந்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. அதே மாதிரி கடைசியாக ஒரு சில தேங்காய் கூட அரைச்சி விட்டுக்கலாம். நான் இதில் தேங்காய் அரைச்சி விடலைங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். குக்கரில் 2 விசில் வந்துக்கிட்டா சரியாக இருக்கும். வெள்ளரிக்காய் மேல் தோல் சீவி கழுவி வச்சுருக்கேங்க. இது சின்ன சின்ன துண்டுகளாக வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு செய்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் எல்லாமே அடிக்கடி வெள்ளரிக்காய் பச்சடி செய்துக்கும் போது நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெறுமனாவே உப்பு போட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு என்ன சமையல் செய்யறதுன்னே தெரியலைங்க. சிவனேன்னு இந்த கம்மங்கூடு, இந்த பழைய சாப்பாடு, நீராகாரம் இந்த மாதிரி சாப்பிடதான் தோணுதுங்க. அதே மாதிரி தாங்க நம்ம கோடை காலங்களில் அடிக்கடி நிறைய தண்ணி நீர்க்காய்கள், அதாவது நீர்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளரிக்காய் வெறுமனாவே சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்குங்க வேணா கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி துருவுனது எல்லாமே தாளிதமாக சேர்த்தி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தாளிதம் சேர்த்திக்கலைங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கினா மல்லித்தலையை கலந்துக்கலாங்க. இது கூட விருப்பப்படுறவங்க மிளகுத்தூளும் கூட சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு சேர்த்திக்கலாம். சுண்டல் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சுண்டலுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே கொஞ்சமாக சுண்டலுக்கு உப்பு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொண்டக்கடலை சுண்டல் தயாராகிடுச்சுங்க. வேற ஒரு பின்னத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் வெங்காயமெல்லாம் சேர்த்தலைங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம், அது கூடவே இடித்த பூண்டுப்பல் சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்டால் இஞ்சி துருவலும் கூட சேர்த்திக்கலாம். நான் எனக்கு சிம்பிளாக தாங்க இந்த சுண்டல் செய்திருக்கேன். இப்போ 200 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சுருக்கேங்க. இது தோல் நீக்கிக்கலாம். வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்தாச்சுங்க. இது ட்ரை மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலைக்குங்க 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக பொடிச்ச மண்டை வெல்லம் எடுத்துருக்குங்க. இது இலக்கமான வெல்லங்க. பாருங்க, இப்போ பொடிச்சு எடுத்துட்டோம். இது கூடவே இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. நல்லா இலக்கமாக இருக்குது. ஒரு சில வெல்லம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உருண்டை பிடிக்க வராதுங்கிற டயத்தில் நீங்கள் கொஞ்சமாக நெய் கலந்துக்கலாம். 1 ஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூன் நெய் கலந்துட்டு நீங்கள் வெல்லமெல்லாம் சேர்த்து இந்த வேர்க்கடலையோடு அடிச்சுக்கிடும் போது உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும். வெல்லமும் வேர்க்கடலை கலந்து வச்சுருக்கிறது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்து கூட இந்த லட்டு பிடிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்த்தலை. இப்போ அடிச்சுக்கலாங்க. அப்போ தான் லட்டு பிடிக்க சரியாக இருக்கும். பாருங்கள், உப்புவே நல்லா லட்டு பிடிக்க வருது பாருங்கள். இலக்கமான வெல்லனால சீக்கிரமாகவே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். கையில் ஈரம் இருக்கக்கூடாது. இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம ஸ்நாக்ஸ்க்கு இது கொடுத்துக்கலாங்க. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். வீட்டில் லீவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான இந்த மாதிரி வேர்க்கடலை உருண்டை, எள் உருண்டை இந்த மாதிரியெல்லாம் செய்து கொடுக்கும்போது திருப்தியாக இருக்குங்க. வேர்க்கடலை லட்டு கூடங்க வெல்லம் நம்ம டைரெக்டாக சேர்த்துறங்க. ஒரு சிலர் குப்பை தூசி இருக்குமா நல்லா கேட்பாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு வர வெள்ளங்கள்ல அதிகமான குப்பை தூசி இருக்கிறது இல்லைங்க. அதனால நான் டைரெக்டாக ஒவ்வொரு சேர்த்துக்கிறேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகள் செய்து வச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு 2 விசில் எடுத்துட்டேங்க. பாருங்க, இப்போ தக்காளியினுடைய புளிப்பு சுவை இந்த சாம்பாருக்கு பத்தலைங்க. அதனால கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லித்தலையை காந்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். தாளிதம் சேர்த்திக்கலாம். சாம்பாருக்கு தேவையான கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, தாளிதம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு. பாருங்க, கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. சாம்பார் கூட தாளிதம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். சோறு, பீர்க்கங்காய் சாம்பார், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், தயிர், வேர்க்கடலை லட்டு, வீட்டில் செய்த மாங்காய் ஊறுகாய், இப்போ சமையலெல்லாம் செய்து முடிச்சுட்டேங்க. கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்கு, அது தேய்ச்சி போட்டுருக்கேங்க. கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே தயார் செய்துட்டு வந்தோன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிச்சிடலாங்க. சமையல் செய்த டயர்டே இருக்காது. நான் அதனால தாங்க எல்லா காய்கறிலேருந்து எல்லாம் நறுக்கிட்டு வந்தேன். இப்போ 10-20 நிமிஷத்தில் என்னோட சமையல் வேலையை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அருமையான சுவையில மதிய லஞ்ச் காம்போ செய்து முடிச்சிட்டேங்க. இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.